அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்கே ஓடிட்டு இருக்கோம், எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம்? நமக்குள்ள எவ்வளோ கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. நமக்கு தெரியவும் தெரியாது. நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் நமக்குள்ள எவ்வளோ போட்டி, பொறாமை, ஈகோ, அவனை முன்னேறவே விடக்கூடாது, நான் எப்படியாவது மேலே வந்துடணும், நான் மட்டும்தான் நல்லா வாழணும், மற்றவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாது, எப்படியாவது சீக்கிரமாக குறுக்கு வழியில் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நான் உடனே முன்னேறிடணும். இப்படிப்பட்ட மனநிலை தான் நிறையா பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான். நல்லதே நினச்சிங்கன்னா நல்லதே நடக்கும். ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. சீக்கிரமாக மேலேயும் வர முடியாது. எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்கும். அதுக்கான நேரம் வரணும். ஒரு விதையை போட்டால் உடனே மரமாகி காய் காய்ச்சி பழத்தை உடனே கொடுக்காது. அது ஃபஸ்ட்டு வலுவாகணும். பலவிதமான கால சூழ்நிலையை பார்க்கணும். பயங்கர காற்று, உச்சக்கட்ட வெயில், பலத்த மழை, பயங்கரமான பனி, இப்படி எல்லா விதமான கால சூழ்நிலைகளையும் பார்த்து தன்னை உறுதியாக்கணும். பிறகு காய்களையும் கனிகளையும் இடைவிடாது நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும். அதே மாதிரி தான் நாமளும் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை பார்த்து பக்குவப்படணும். பிறகுதான் வெற்றி கனிகளை ருசிக்க முடியும். மற்றவங்களை பற்றி கவலையே படக்கூடாது. உங்களை பக்குவப்படுத்த பார்த்துக்கணும். அப்போதான் வெற்றி கனிகளை ருசிக்க ஆரம்பிக்க முடியும். வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. எப்படி வாழணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய்யன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நம்ம இந்த நொடியிலிருந்து செய்ய ஆரம்பிப்போம். வாழ்க்கை ரொம்ப அழகாகும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் கம் கணபதியே போற்றி. ஓம் சரவண பவ. ஓம் சாய்ராம்.